கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் எப்போது கட்டப்படும் என்றும், மூன்றாம் தேவாலயத்தை கட்டிய பிறகுதான் இயேசுவின் ரகசிய வருகை நடக்குமா அல்லது அதற்கு முன்பே நடந்து விடுமா என்றும், அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகுதான் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுமா என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகுதான் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். தேவாலயம் கட்டுவதற்கு எல்லா பொருட்களையும் ஆயத்தப்படுத்தி ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லோருக்கும் முறைப்படி பயிற்சி கொடுத்து ஆயத்தமாக இருந்தாலும் ஏன் இன்னும் ஆலயத்தை கட்ட முடியவில்லை என்பதை முதலில் பார்த்து விடுவோம். ஜெருசலேமில் முதல் 2 தேவாலயங்கள் இருந்த இடத்தில்தான் மூன்றாம் தேவாலயத்தை கட்ட வேண்டும். அந்த இடத்தில் இப்போது அல் அக்ஸா என்கிற புறஜாதியருடைய மசூதி இருக்கிறது. அந்த மசூதி அகற்றப்பட்டால்தான் ஆலயம் கட்ட முடியும். தேவாலயம் கட்டுவதற்காக எவ்வளவோ ஆயத்தமாக இருக்கிற யூதர்களுக்கு அந்த மசூதி இருக்கிற இடத்தில் ஆலயத்தை கட்டுவது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. அதற்கான வேலைகள் மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காசா யுத்தத்தில் அங்குள்ள 250க்கும் அதிகமான மசூதிகள் இடிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அதை போல ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியையும் அகற்றுவது முடியாத விஷயம் அல்ல. 1967 ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு கிடைத்த பிறகு தங்கள் தேவாலயத்தை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்கிற விருப்பத்தில் இதற்கு முன்பு எத்தனை முறையோ அந்த மசூதி தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த மசூதி மிகவும் வலுவிழந்து எந்த நேரத்திலும் விழுந்துவிடக்கூடிய நிலையிலேயே இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தேவாலயம் கட்டுவதற்கு இடம் இன்னும் கிடைக்காததால் தான் தேவாலயம் கட்ட முடியவில்லை என்று அநேகர் யோசிக்கலாம். இந்த இடம் இன்னும் கிடைக்காமல் இருப்பதிலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. காரணம், இடம் கிடைத்தால் யூதர்கள் உடனே தேவாலயத்தை கட்ட ஆரம்பிப்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களின்படி மூன்றாம் தேவாலயம் கட்ட வேண்டுமானால் அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை நடந்திருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டிருக்க வேண்டும். ஆலயம் கட்டுவதற்கு அந்தி கிறிஸ்து தான் உதவி செய்வான். ரகசிய வருகை நடப்பதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவால் வெளிப்பட முடியாது. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு கோகு மாகோகு என்கிற மிகப்பெரிய யுத்தம் நடக்க வேண்டும். அந்த யுத்தத்தின் முடிவில்தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். மூன்றாம் தேவாலயமும் அந்த யுத்தம் முடிந்த பிறகுதான் கட்டப்படும். ஆனால் அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் காலகட்டத்திலோ அல்லது ஆரம்பித்த பிறகோ, ஆனால் யுத்தம் முடிவதற்குள் இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். எப்படி என்று பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள், 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. உலகத்தின் கடைசி நாட்களில்தான் அந்த பெரிய யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தின் முடிவில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் எதிரிகளின் ஆயுதங்களை எடுத்து 7 வருஷங்கள் எரிப்பார்களாம். ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலமும் 7 வருஷங்கள் தான். எனவே வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த யுத்தத்தின் முடிவில்தான் அந்தி கிறிஸ்து முழு உலகத்திற்கும் சமாதானம் பண்ணுபவனாக வெளிப்படுவான் என்று கூறுகிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது அதற்கு முன்பாகவோ கூட அல் அக்ஸா மசூதி இருக்கிற இடம் கிடைத்துவிடும். ஆனால் அந்த இடத்தில் மூன்றாம் தேவாலயம் கட்ட வேண்டுமானால் இஸ்லாமிய நாடுகள் மூலமாக இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு சில சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் இனி வரப்போகிற அந்த பெரிய யுத்தத்தின் மூலமாக அநேக நாடுகள் பேரழிவுகளை சந்தித்திருக்கும். இயேசுவின் ரகசிய வருகையின் காரணமாக உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் காணாமல் போயிருப்பார்கள். முழு உலகத்திலும் பெரும் குழப்பங்களும் இழப்புகளும் அலறுதல்களும் கூக்குரலும் உண்டாயிருக்கும். எந்த நாட்டின் தலைவர்களாலும் அதற்கு சரியான தீர்வை கொண்டு வர முடியாது. அந்த சூழ்நிலையில்தான் அந்தி கிறிஸ்து எல்லா நாடுகளுக்கும் நன்மை செய்கிறவனைப் போல இஸ்ரவேல் தேசத்துக்கும் மற்றவர்களுக்கும் 2 தரப்பினருக்குமே ஏற்றுக்கொள்ளும் வகையில் சமாதான தீர்வை கொண்டு வருவான். அந்த தீர்வின் மூலமாகத்தான் யூதர்களுக்கு நன்மை செய்பவனைப் போல தன்னை காண்பித்து மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்வான். இதை குறித்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில்,
அவன் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு வாரம் என்பது 7 வருஷங்களை குறிக்கும். அதாவது அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட உடனேயே யூதர்களோடு 7 வருஷங்களுக்கு சமாதான உடன்படிக்கை செய்வான். அந்த உடன்படிக்கையின் மூலமாகத்தான் தேவாலயம் கட்டப்படும். இப்போது யூத ரபிமார்களும் தங்கள் மேசியா வந்துதான் தேவாலயத்தை கட்டுவார் என்றும் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தால்தான் மேசியா வருவார் என்றும் நம்புகிறார்கள். தேவாலயம் கட்டுவதற்கு அந்திகிறிஸ்து உதவி செய்வதால் அவன்தான் தங்கள் மேசியா என நம்பி ஏமாந்து அவனை தங்கள் மேசியாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் யூதர்களுடைய உண்மையான மேசியா இயேசுதான் என்பதை அவர்கள் அறியவில்லை. இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு யூதர்களிடம் அந்திகிறிஸ்துவை குறித்து பேசினார். தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பும் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பும் இயேசுவின் இரகசிய வருகை நடந்துவிடும் என்று வேத வசனங்களின்படி ஏன் கணிக்கப்படுகிறது என்று பார்ப்போம். அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த தேவாலயத்தில் பலி செலுத்துவார்கள். அதற்கு முன்பே கிருபையின் பிரமாணத்தின்படி இருக்கிற இயேசுவின் மணவாட்டி சபை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். கிருபையின் பிரமாண காலம் முடிந்த பிறகுதான் பலி செலுத்தப்படுகிற நியாயப்பிரமாண ஆலயம் வரும். இப்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. எனவே இப்போது கிருபையின் காலத்தில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாம் பூமியிலிருந்து அகற்றப்பட்டால்தான் நியாயப்பிரமாணத்தின் தேவாலயம் பூமியில் வரும். மேலும் கிறிஸ்துவின் சபை பூமியில் இருக்கும் வரை அந்திகிறிஸ்துவால் வெளிப்பட முடியாது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் அக்கிரமக்காரன் என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும் வார்த்தையாகும். தடை செய்கிறது, தடை செய்கிறவன் என்பது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற கிறிஸ்துவின் சபையை குறிக்கும் வார்த்தைகளாகும். எனவே சபையானது பூமியிலிருந்து நீக்கப்பட்டால் மட்டுமே அந்திகிறிஸ்துவால் வெளிப்பட முடியும். இப்போது அந்த அக்கிரமக்காரனாகிய அந்திகிறிஸ்துவை தடுத்து வைத்திருப்பது கர்த்தருடைய சபைதான். எனவே சபை பூமியிலிருந்து நீக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அப்படி என்றால் அந்த பெரிய யுத்தத்தின் முடிவில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பே இயேசுவின் இரகசிய வருகை நடந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற அந்த நாள் என்பது இயேசுவின் பகிரங்க வருகையின் நாளை குறிக்கும். இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த நாள் என்பது இரகசிய வருகையின் நாளை குறிப்பது அல்ல. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் எனப்படுகிற அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட பிறகுதான் இயேசுவின் பகிரங்க வருகையாகிய அந்த நாள் வரும். அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் எல்லா விசுவாச துரோகமும் ஏற்படும். அவன் தன்னை தேவனாக காண்பித்து எல்லா துன்மார்க்கமும் நடக்கும். அதற்கு பிறகுதான் கிறிஸ்துவினுடைய நாளாகிய அந்த நாள், அதாவது துன்மார்க்கர்களையும் அந்திகிறிஸ்துவையும் இயேசு தமது நாசியின் சுவாசத்தினால் அழித்து போடுவதற்கான பகிரங்க வருகை நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போதே ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் யுத்தங்களும் இனி நடக்கப் போகிற பெரிய யுத்தத்தை நோக்கியே செல்கின்றன. அதாவது எல்லா சூழ்நிலைகளுமே நெருங்கிவிட்டது. மேலும் இயேசுவின் இரகசிய வருகையானது எப்போது நடக்கும் என்று யாராலும் கணிக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தின் சில அடையாளங்களை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களில் இயேசு கூறியிருக்கிறார். அந்த அடையாளங்கள் எல்லாமே இப்போது உலகத்தில் மொத்தமாக ஒரே காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
நாம் இயேசுவின் வருகையின் காலத்தில் தான் இருக்கிறோம் என்பதை இந்த அடையாளங்களும் நடக்கிற சம்பவங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. ரகசிய வருகையின் வருஷத்தையும் குறிப்பிட்ட நாளையும் யாராலும் கணிக்க முடியாது. எப்போதும் எந்த நேரத்திலும் இயேசுவின் வருகை நடக்கும். நாம் எப்போதுமே வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை குறித்து மத்தேயு 24 அதிகாரம் 40 வசனத்திலிருந்து, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றும், வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனத்தில், திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் என்றும், மார்க்கு 13 அதிகாரம் 32 வசனத்தில், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். எனவே இயேசுவின் ரகசிய வருகை எப்போது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. எப்போது வேண்டுமானாலும் நடந்துவிடும். எனவே இந்த கடைசி நாட்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருந்து இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.